லஞ்சம். அதுவும் முறை தானே. லஞ்சம்டா என்ன? எந்த பொருளை நம்ம கொடுக்கல வாங்கவே இல்லை, அவன் ஒரு இடத்துல லஞ்சம்டா யாரு கொடுப்போம்? லஞ்சம்னு சொன்னாலேயே ஒரு கம்பெனியில் அதிகாரம், ஒரு நிறுவனத்தில் ஒரு அதிகாரம், ஏதோ ஒரு அதிகாரத்தில் உள்ளவன். அப்ப எந்த அதிகாரத்தில் உள்ளவனா இருந்தாலும் அந்த வேலையை செய்வதற்கு அவனுக்கு ஒரு ஊதியம் இருக்கும். ஒரு கல்லூரியில் முதல்வராக இருக்கிறாரு, அவர் சம்பளம் உண்டா இல்லையா? அவர் எதுக்கு லஞ்சம் வாங்கிட்டு ஒரு ஆளுக்கு வேண்டிய ஆளுக்கு சீட்டு போட்டு கொடுக்குறாரு? ஒரு எல்லாத்துக்கும் ஒன்னொன்று ஊதியம் இருக்கா இல்லையா? ஒரு அந்த மாதிரி அரசாங்கத்தில் இருந்தாருன்னா அவருக்கு என்ன இருக்கு? அவருக்குன்னு ஒரு சம்பளங்கள் இருக்கும். இப்ப லஞ்சம்ங்கிறது என்னன்னு கேட்டா, அவர்கள் ஒரு வேலையை செய்வது அவர்கள் மீது கடமையாக இருக்க, அதுக்குன்னு ஊதியம் வாங்கி கொண்டு அவர்கள் மீது சுமத்தப்பட்டு இருக்க, அதுக்கு ஃப்ரீயா செஞ்சு தான் கொடுக்கணும், சேவையா தான் செய்யணும். அது சேவை கிடையாது. உண்மையில பார்க்க போனா என் காசுல இருந்து அவர் சம்பளம் வாங்குறாரு, நம்ம எல்லாத்தையும் வாங்குற காசுல இருந்து என்ன செய்யறாரு? ஊதியம் வாங்கி கொண்டிருக்கிறார். அப்ப ஊதியத்தை வாங்கின பிறகு ஒரு கையெழுத்துக்கு இவ்வளவு, இதுக்கு இவ்வளவு, பாஸ்போர்ட்டுக்கு இவ்வளவு, பாஸ்போர்ட்டுக்கு இவ்வளவு நீ கவர்மெண்ட்ல வாங்குற இல்ல, இப்ப மறைனா நீ தனியா வேற வாங்குற. காசு கொடுத்தா ரிமார்க் இல்ல, காசு கொடுக்காட்டி ரிமார்க் பாஸ்போர்ட் கிடையாது உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி எல்லாம் பாக்குறோம். இப்படி சின்ன அற்பமான ஒரு ரேஷன் கார்டு வாங்க போனா கூட என்ன செய்யறது? ஒரிஜினல் கரெக்டான தகவல் தான் கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அந்த அட்ரஸ் எல்லாம் இருக்கிறேன்னா, நான் சொல்லக்கூடிய விவரம் கரெக்டா, சந்தேகம் இருந்தால் லட்சம் கூட செக் பண்ணிக்க, செக் பண்ணி பார்த்துட்டு உண்மைன்னா கொடுக்கணுமா இல்லையா? உண்மைதான், ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்தா தருவோம், இல்லாட்டி தரமாட்டோம். இது என்ன, இது என்னது? இதெல்லாம் எந்த விதமான பொருள் கொடுக்கவும் படல, வாங்கவும் படல, ஒரு ஒண்ணும் இல்லாம வாங்குறது. எந்த ஒரு வியாபாரமும் நடக்கவே இல்லை. வியாபாரமே இல்லாம உனக்கு எதுவுமே தராம தர கடமைப்பட்டது தான் தர்றான். இந்த லஞ்சம் வாங்காட்டாலும் அவன் தர கடமைப்பட்டவன். உனக்கு பாஸ்போர்ட் தரான, பாஸ்போர்ட்டுக்கு விலையாயுது கிடையாது. அப்ப அரசாங்கத்தில் இருந்தோ ஒரு நிறுவனங்கள்ல இருந்தோ ஒரு குடிநீர் வாரியம், ஒரு மின்சார வாரியம் இருக்குன்னு வைங்களேன், அதுல என்ன செய்யறது? ஒரு 5 லட்சம் ரூபாய் கரண்டை எரிச்சு போடுவாங்க. எரிச்சு போட செய்வான், அந்த அதிகாரியை பார்த்து மீட்டர் ரிப்பேர்னு ஏதாவது சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னா கம்மியா கட்டிடலாம்ல, நம்ம ஆளுக்கு பாதி எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி 10,000 ரூபாய் கட்டிட்டு என்ன செய்வான்? மீட்டர் ரிப்பேர்னு எழுதி விட்டுருவாங்க. அதனால மின்சார தட்டுப்பாடுலாம் வர்றது. தாறுமாறா யூஸ் பண்ணிவிட்டு மீட்டர் சரியா வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லி போன மாசம் கட்டினதை கட்டுன்றாங்க. 3 லட்சம் ரூபாய் மீட்டர் காட்டும். ஆனா என்ன செய்யறது? போன மாசம் கட்டினது கட்டு, அதுக்கு கொடுக்க வேண்டிய சரி கட்டிட்டோம்னு சொன்னா அவர் வந்து பார்த்துவிட்டு நல்லா ஓடுற கரெக்டான மீட்டர் என்ன செய்வாரு? கரெக்டா இல்லைன்றுவாரு, கரெக்டா இல்லாத மீட்டர் இருக்குன்னு போடுவாரு. அப்ப எல்லாத்துலயும் எல்லா துறையிலையும் அங்கிங்கனாதபடி எங்கேயும் தலை விரிச்சு ஆடக்கூடியது என்னது? லஞ்சம். அதை பத்தி எல்லாம் கண்டிக்கிறான் குர்ஆன்ல 5:62லையும் 5:63லையும் சொல்றான் அல்லாஹ், சம்மா அவுனலில் கதிபி, பொய்யான விஷயங்களை இவர்கள் காது கொடுத்து கேட்கிறார்கள், அக்காலூன லிஸ்ஸுகுத்தி, லஞ்சத்தை சாப்பிடுகிறார்கள். அன்னைக்கு உண்ட யகூதிகள் எல்லாம் சொல்லி காட்டுறான், இவங்க பொய்யத்தான் காது கொடுத்து கேட்கிறாங்க, இவங்க லஞ்சத்தை தான் சாப்பிடுகிறார்கள். லவ்லா யன்ஹாஹும் ரப்பானியூன வல் அஹ்பார் அன் கௌலிஹிமுல் இஸ்ம வ அக்லிஹிமுஸ் சுஹுத்த, இவங்க தீய பேச்சு பேசுவதையும் லஞ்சத்தை சாப்பிடுவதையும் இவங்களுடைய மதகுருமார்கள் தடுக்க மாட்டார்களா? இவங்களுடைய மதகுருமார்கள் இதுக்கெல்லாம் அறிவுரை சொல்ல மாட்டாங்களா? வெறுமனே வழிபாட்டுக்கு வாங்கன்னு மட்டும் தான் கூப்பிடுவாங்களா மக்களை? இந்த லஞ்சத்தையும் தடுக்க மாட்டாங்களா என்று அந்த யகூதிகளை நோக்கி என்ன செய்யறான்ல கேட்கிறான். அப்ப லஞ்சம்ங்கிறது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு குற்றம். இன்னும் இது 5:62 5:63 இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஷஃபா லி அஹீஹி பி ஷஃபாத்தின், ஒருத்தன் வந்து பரிந்துரை செய்து ஃபஉஹதிய லஹு ஹதியத்துன், அதுக்கு இவருக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கப்பட்டால் ஃபதகப்பலஹா, அதை அவர் ஏற்றுக்கொண்டாரேயானால் ஃபகத் அத்தா பாபன் அலீமன் மின் அப்வாபிர் ரிபா, இவன் வட்டியுடைய ஒரு வாசல் கதவை தட்டி வைத்தான். வட்டி இல்லைன்னு உங்களுக்கு தெரியலாம், ஒண்ணும் இல்லாம இந்த லஞ்சம் வாங்குறது என்னவா இது? வட்டியுடைய வாசக்கதவை தட்டிட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூதாவுதுல 3074வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர் ராஷிய வல் முர்தஷி, ஒரு ராயிஷ் லஞ்சம் கொடுக்கிறவன் லஞ்சம் வாங்குறவன், 2 பேருக்கும் புரோக்கரா இருந்து வாங்கி கொடுக்குறவன், 3 பேரும் ரசூலுல்லாஹ் சபிக்கிறாங்க. ஒருத்தன் லஞ்சம் கொடுப்பான், ஒருத்தன் வாங்குவான், அதுக்குன்னு வாசல் நிற்பாங்க நிறைய பேர். நான் கூட்டு போறேங்க, நீங்க கொடுத்தா வாங்க மாட்டாருங்க, நாங்க அதுக்குன்னு செட் பண்ணி வச்சிருக்கிறோம். இடையில புரோக்கர் இருப்பான் லஞ்சத்துக்குன்னு. அப்ப இந்த 3 பேரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திருமதியில 1257, 3109 அபூதாவுது, 2304 இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மதுல 6246, இதுல எல்லாம் என்ன இருக்குது? நிறைய கண்டனங்கள் வந்திருக்கிறது. அப்ப இந்த பொருளாதார விஷயங்கள்ல வந்து லஞ்சமா சாப்பிடுறது நமக்கு ஹராமு, இல்லாத ஒண்ணு இருக்கிற சொல்லி ஏமாத்தி பொருளை கொடுத்து ஏமாத்துறது வேற, அந்த ஏமாத்துறது வேற, இது ஒண்ணும் இல்லாத கொடுத்து ஏமாத்துறது. இந்த மாதிரி உள்ளதுக்கு பாத்தில் நல்லா பேர் வச்சிருக்கிறான். இந்த இது 4வது அடிப்படையாக நீங்க விளங்கிக்கிறங்க. இதுல நிறைய உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய இது மாதிரி செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அது எல்லாத்தையும் நீங்களே நினைச்சுக்கலாம், டெவலப் பண்ணி பாத்துக்கிற வேண்டியது.